இந்த உப்மா நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல இத பத்தி கேள்வியாவது பட்டுருக்கீங்களான்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படி இந்த சுட சுட உப்மாவ ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேனே, அப்படி என்ன உப்மான்னு கேட்குறீங்களா? வெள்ள ரவையும், ராகி மாவும் வச்சு பண்ண உப்மா தாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 125 கிராம் வெள்ள ரவை, ஒரு 50 கிராமுக்கு ராகி மாவு எடுத்துட்டுருக்கேன். மத்தபடி உப்மாவுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 5, 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சிய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெள்ள ரவையும் சேர்த்து நல்லா இந்த ஆயில்லயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவை ஃப்ரை ஆனதும் ராகி மாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவும் இந்த குவான்டிட்டி ரவைக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துப்போமோ, அத விட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஜாஸ்தியா எடுத்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ரவை வதங்கினதுக்கப்புறமா இந்த சுடு தண்ணிய ஊத்தி நல்லா இத குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் தாங்க சூப்பரா உப்புமா ரெடி. இது கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஹெல்தியான உப்புமா.